நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10-12 வசனங்களில் பார்க்கிறோம். ஆம், நான் துன்மார்க்கரால் சூழப்பட்டு வாழ்கிறோம். ஆனால் இன்று அநேகர் அதை உணராமல் கஷ்டங்களை அவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்கள் அதை பிறரிடம் தூட்டி கேலியும் கிண்டலும் செய்யும் போதுதான் உணர்வடைகிறார்கள். துன்மார்க்கரிடம் ஆலோசனை கேளாமலும் அதன்படி நடவாமலும் இருங்கள். சிலர் முதலில் ஆலோசனை தான் கேட்கிறார்கள், அடுத்த கட்டத்தில் அதன்படி நடக்கிறார்கள். அடுத்து பாவிகளாகிய அவர்கள் வழிகளை கற்று அதில் நிற்க தொடங்குகிறார்கள். முடிவில் பரியாசக்காரராகிய அவர்களில் ஒருவராய் மாறி அவர்களோடு உட்கார்ந்து விடுகிறார்கள். பாவத்தில் நிலைத்து விடுகிறார்கள். அவர்கள் மனசாட்சி செத்து விடுகிறது. பாவம் செய்கிறது அவர்களுக்கு இயல்பாகி விடுகிறது. இது இப்போதைய நாகரீகம் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. சுற்றியுள்ள எல்லாருமே இதை செய்கிறார்களே, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தோன்றுகிறது. இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் உலகம் அங்கீகரிக்காது, ஒற்றப்பட்டு விடுவோம் என்றெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லி பாவத்தில் உட்கார்ந்திருக்கும் நண்பனே, தேவன் உலகத்திலிருந்து வேறுபட்டு ஜீவிக்க உங்களை அழைக்கிறார். உங்களை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் எழும்பி வர அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உடனே எழும்புங்கள். நீதியின் பாதையை நோக்கி நடக்க தொடங்குங்கள். கர்த்தர் மேல் பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், இயலாமைகளை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று ஏசாயா 58:1 பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதே நலம். அதிபதிகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று சங்கீதம் 118:9 கூறுகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசாயா 2:22 எச்சரிக்கிறது. எனவே மனிதனை நம்பி உதவி கேட்பதையும் ஆலோசனை கேட்பதையும் அவர்கள் வழியில் நடப்பதையும் விட்டுவிட்டு தேவனிடம் திரும்புங்கள். அவர் ரட்சிப்பார். ஆமென்.